கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாகி உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து இருக்கின்றது என்பதை உணர்ந்து ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் பக்தியோடும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான ஓய்வு நாளின் கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். 8ஆம் மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகவும் இந்த நாளிலும் கர்த்தாவே ஆராதனை வேளை நிகழ்விலே நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்கச் செய்த கிருபைக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். வியாதி நிமித்தமாக, வலியின் நிமித்தமாக, வேதனை நிமித்தமாக ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகள் நடுவே கர்த்தர் இறங்கி அவர்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்களுக்கு பலத்தை தந்து பலவீனத்திலிருந்து விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். குடும்பத்திற்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக பாரத்தோடு உம்முடைய சமூகத்திலே முழங்காலிலே நின்று கொண்டு இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. நிகழ்ச்சியின் முடிவிலே அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட கர்த்தர் அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து
ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சற்று நேரம் அமைதியோடு இருந்து நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கின்றார். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. நம்முடைய பாவத்தை உண்மையாய் அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க இப்பொழுது நாம் கேட்போம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 48 முடிய வாசிக்க கேட்போம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திரும்பிக் கொடு. உன்னோடு வழக்காட உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்றார் என்பவைகளே வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தேவனுடைய நாமத்தை நாம் மீண்டும் ஒரு விசையாக புகழ்ந்து பாடுமனமாக ஞான கீர்த்தனைகளிலே தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை காட்சியடைகிறனே, ஆவலதாயனை பைங்கொள்வேன், அவர் மேல் தமநீர் அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ,
எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, இந்த நாளிலே ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் தென்னிந்திய திருச்சபை கர்நாடக மத்திய பேராயத்தை சார்ந்து பரிசுத்த தோமா ஆலயத்தின் போதகராக பணியாற்றி வருகின்ற அருட்திரு சுதாகர் ஜாஷ்வா ஐயா அவர்கள். அருட்திரு சுதாகர் ஜாஷ்வா ஐயா அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை இப்பொழுது நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்போமாக. ஃபீபா வானொலி நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகளை எட்டி பார்க்கக்கூடிய நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக தருகின்ற நல்ல உபதேசங்களை இந்த தேசத்திலே ஒருவேளை சிறுபான்மைகளாக வாழுகின்ற நாம் அனைவரும் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும், வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையிலே நாம் ஒரு சிறிய தியானத்தை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆங்கிலத்திலே கம்யூனல் ஹார்மனி என்கிற ஒரு வார்த்தையை நாம் அவ்வப்போது கேள்விப்பட்டிருக்கிறோம். சமூக இணக்கம் அல்லது சமய நல் இணக்கம் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கம்யூனல் என்று சொன்னால் என்ன? குழுக்கள் அல்லது பிரிவுகள் உள்ளடங்கிய ஒரு காரியத்தை நாம் கம்யூனல் என்று நாம் சொல்லுகின்றோம். கூட்டுடைமையான ஒரு பொருள் கொண்டதை தான் நாம் கம்யூனல் என்று நாம் சொல்லுகின்றோம். இன்னொரு பக்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது பொதுவான அல்லது பொது உரிமை பங்காக உள்ள காரியங்களை கம்யூனல் என்று சொல்லுகின்றோம். மொத்தத்திலே கம்யூனல் ஹார்மனி அல்லது சமூக இணக்கம் என்று சொல்லும் பொழுது பொதுவான ஒரு மனதை கொண்ட இருக்கின்ற காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்கின்ற சகோதர சகோதரிகளாக என்ற ஒரு காட்சியை நமக்கு முன்பாக நிறுத்துகிறது. அன்பானவர்களே, இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் இந்த பயணத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. எதற்காக ஆச்சரியம் என்று நான் சொல்லுகின்றேன்? இந்திய தேசத்தில்தான் ஹிந்து அல்லது ஹிந்துஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சமயத்தை பின்பற்றி வருகின்றவர்கள், புத்த சமயத்தை சார்ந்தவர்கள், ஜெயினர்கள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கூட்டத்தார் அல்லது சிக்கியர்கள் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? இந்த 4 சமயங்களும் இந்த இந்திய மண்ணில்தான் பிறந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்திய தேசத்திலே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கூட வாசல் திறந்து வைக்கப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த இந்திய தேசத்திலே ஹிந்து சமயத்தை பின்பற்றி வருகிறவர்கள், புத்தர்கள், ஜெயினர்கள், சிக்கியர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இவ்வளவு வித்தியாசமான சமயங்களை பின்பற்றி வருகின்ற மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இது மட்டுமல்ல, இந்திய தேசத்திலே நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 122 முக்கிய அல்லது பிரதான மொழிகள் இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இது வெறுமனை பிரதான மொழிகள் மட்டுமே. அது தவிர இதர மொழிகளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 1599 மொழிகள் இங்கே பேசப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இவ்வளவு விசாலமான இந்த தேசத்திலே, இவ்வளவு வித்தியாசமான ஆங்கிலத்திலே நாம் சொல்லுகிற வண்ணமான டைவர்சிட்டியை கொண்ட ஒரு தேசத்திலே எப்படி சமூக இணக்கம் இங்கே ஏற்படுத்தப்படுகிறது, எப்படி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை இந்த 77 ஆண்டுகளின் பயணத்துக்கு பிறகு நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்தின் அடிப்படையிலே நாம் ஒருவேளை வெவ்வேறு மொழிகள் எப்படி ஏற்பட்டது என்கிற கேள்விக்கு பதிலை தேடினால், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களிலே ஒரு குறிப்பிட்ட சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். என்ன நடந்தது? பாபேல் கோபுரத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மக்கள் கூட்டத்தார் ஒரு திட்டமிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். பாபேல் அல்லது பலால் என்று சொல்லும் பொழுது
அதற்கு பொருள் அர்த்தம் குழப்பம் அல்லது டு கன்ஃபியூஸ் என்று சொல்லலாம். அந்த இடத்திலே ஒரு குழப்பம் ஏற்பட்டது என்று நாம் வேதத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கின்றோம். யார் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தினார்? கடவுள்தாம் இந்த குழப்பத்தை, இந்த கன்ஃபியூஷனை ஏற்படுத்துகிறதை பார்க்கின்றோம். கடவுள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமா? ஆம், ஒரு காரணம் இருந்தது. பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டதா? என்னவென்று பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் ஒரு வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், let us make a name for ourselves என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அன்பானவர்களே, அந்த திட்டம் நல்ல திட்டமாக இருந்தாலும் நோக்கம் தமக்குத்தானே பெயரை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் காணப்பட்டதினால் கடவுள் படைப்பாளர் ஒருவேளை அதற்கு எதிர்த்து நிற்கின்றவராக காணப்படுகிறார், குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவராக காணப்படுகிறார். கடவுள் எதிர்பார்க்கிறது ஒற்றுமைதான். இந்திய தேசத்தில் ஒருவேளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலே ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, ஒற்றுமையின் ஒரு சிலை நிறுத்தி வைக்கப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று அழைக்கப்பட்ட மகா பெரிய தலைவர், அவருடைய ஒரு சிலை கிட்டத்தட்ட 3000 கோடி செலவில் 182 மீட்டர் உயரத்தில் இந்த சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலையுடைய பெயர்தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கின்றோம். என்ன அது? ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. அந்த யூனிட்டி என்று சொல்லும் பொழுது நம்முடைய இந்திய தேசத்திற்கு அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. ஆரம்பத்திலே சில புள்ளி விவரங்களை உங்களுக்கு முன்பாக நான் சொன்னேன். எத்தனை மொழிகளை பேசுகின்ற மக்கள் இங்கே வாழ்ந்து வருகின்றார்கள், எத்தனை சமயங்களை பின்பற்றி வருகின்ற மக்கள் இங்கே வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி இருக்கிற நிலையிலே இந்த ஒரு சிலை ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்துடன் கட்டப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அக்டோபர் 2023ஆம் அந்த ஆண்டு வரை நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள் இதை சந்தித்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இவ்வளவு திரளான கூட்டம் ஒற்றுமைதான் எதிர்பார்க்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த மக்கள் கூட்டம் தங்களுக்குத்தானே பெயரை உண்டாக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்துடன் கோபுரத்தை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே குழப்பம் ஏற்படுத்தப்பட்டது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 முதல் 48 வரை உங்களுடைய கவனத்தை நான் திருப்ப விரும்புகின்றேன். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிரபலமான அந்த மலை அருளுரை, மலை பிரசங்கத்திலே மனிதன் இதுவரை கேட்காத ஒரு புது சத்தியத்தை அறிமுகப்படுத்துகிறார். என்ன சொல்கிறார்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. பொதுவாகவே யூத மக்களுக்கு பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே சொல்லிக் கொடுக்கப்பட்ட தத்துவம் அல்லது போதனை என்னவென்று சொன்னால், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், வன்முறை உள்ளடங்கிய ஒரு போதனையாக காணப்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பழைய ஏற்பாட்டின் சொல்லுக்கு மார் எதிராக ஒரு புதிய தத்துவத்தை, ஒரு புதிய போதனையை, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கவுண்டர் டீச்சிங் அவர் கொண்டு வருகிறதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, சற்று இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால், சற்று பொதுவாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வலது கையை பயன்படுத்துகின்ற ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கன்னத்தில் அறைந்தால் அடி வாங்கின அந்த மனிதனுக்கு எந்த கன்னத்தில் அடி விழும்? அவனுடைய இடது கன்னத்தில்தான் அடி விழும். அப்படித்தானே? வலது கரத்தை பயன்படுத்துகின்ற ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அறையும் பொழுது அந்த மனிதனுக்கு இடது கன்னத்தில்தான் அறை விழுகிறதை பார்க்கின்றோம்.
ஆனால் இயேசு இங்கே சொல்கிறார், ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால். அன்பானவர்களே, சில வேளைகளிலே யூத பாரம்பரியங்களிலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது கோபத்தை காட்டும் பொழுது, குறிப்பாக கன்னத்தில் அறையும் பொழுது, தன்னுடைய வலது கன்னத்தால் வலது கரத்தால் அறையாமல் என்ன செய்வானாம், இடது கையால் அவன் அறைவானாம். ஒரு மனிதன் தன்னுடைய இடது கையால் இன்னொரு மனிதனை ஒரு அறையை கொடுக்கும் பொழுது, அப்பொழுதுதான் அது அந்த மனிதனுடைய வலது கன்னத்தில் விழுகிறதை பார்க்கின்றோம். அந்த அடியை கொடுக்கின்ற மனிதன் எந்த சிந்தனையோடு அப்படி அடிக்கின்றான்? என்னுடைய அடியை வாங்குவதற்கு கூட, அதாவது என்னுடைய வலது கரத்திலே வாங்குவதற்கு உனக்கு தகுதி இல்லை, இதோ உன்னை என்னுடைய இடது கரத்தில் நான் அறைகிறேன் என்று சொல்லி அவனுடைய இடது கையை வைத்துதான் அவன் அந்த அறையை அவன் செலுத்துகிறான். அப்படிப்பட்ட அவமானம் நிறைந்த ஒரு அறையை வாங்கின பிறகும் கூட அவனுக்கு மறு கன்னத்தை நீ திருப்பி காட்டு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மிக கடினமான ஒரு சொல் அன்பானவர்களே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின இந்த புதிய ஒரு தத்துவம், புதிய ஒரு சொல், நல் இணக்கத்துக்கு நேராக, கூட்டுடைமைக்கு நேராக சமூகத்தையே கொண்டு செல்கிறதை பார்க்கின்றோம். ஒரு சமூகம் இப்படிப்பட்ட சமூகமாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, வலது கன்னத்திலே அறை வாங்கின பிறகும் அடுத்த கன்னத்தை திருப்பி காட்டுகின்ற ஒரு சமூகமாக வாழும் பொழுது, அந்த சமூகத்திலே கூட்டுடைமை, நல்லிணக்கம், ஹார்மனி, கம்யூனல் ஹார்மனி ஏற்படுகிறதை பார்க்கின்றோம். மட்டுமல்லாமல் 44வது வசனத்திலே அவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கின்றோம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அன்பான நேயர்களே, இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நாம் இது ஏதோ ஒரு போதனை, மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே பலமுறை வாசித்த போதனைதான் என்று நாம் நினைத்து அதை தள்ளிவிடாமல், தேசத்தின், ஒரு நாட்டின் ஒற்றுமைக்கு இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் எவ்வளவு பொருத்தமானது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை சொல்லி 48ஆம் வசனத்திலே அவர் இப்படியாக சொல்கிறார், பூரண சற்குணராய் நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த தேசத்திலே வாழ்கின்ற நானும் நீங்களும் இந்த வார்த்தைகளை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கின்றோமா? சமூக கூட்டுடைமை என்று சொல்லும் பொழுது, நல்லிணக்கம் என்று சொல்லும் பொழுது, அதில் எனக்கும் உங்களுக்கும் இந்த வார்த்தைகளின் மூலமாக ஏதாவது பங்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோமா? தொடர்ந்து 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பவுலடியார் தீமோத்தேயுக்கு இப்படியாக எழுதுகிறார், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. இன்றைக்கு மைனாரிட்டிஸாக அல்லது சிறுபான்மைகளாக இந்த தேசத்திலே, இந்திய தேசத்திலே அல்லது எங்கிருந்தாலும் வாழுகின்ற நாம் அப்படிப்பட்ட ஒரு சொல்லை, இந்த வார்த்தையை நாம் பின்பற்றி வருகின்றோமா? அவாய்ட் ப்ரொஃபேன் சாட்டர் என்ற ஆங்கிலத்திலே அவர் சொல்லுகின்றார். அது மட்டுமில்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு கல்ச்சர், ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு நாமே பெயரை உண்டாக்க வேண்டும் என்கிற நோக்கத்துடன் அல்ல, மாறாக ஒரு கவுண்டர் கல்ச்சர், அன்பு நிறைந்த ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க இந்த தேசத்திலே வாழ நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வார்த்தைகளை நாம் எண்ணி பார்க்கின்றவர்களாக, அளந்து பார்க்கின்ற சீடர்களாக நாம் இருக்கின்றோமா? எதற்காக இந்த தேசத்திலே கடவுள் என்னையும் உங்களையும் படைத்திருக்கிறார், நிறுத்தியிருக்கிறார்? அதே மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிற வண்ணமாக, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக, இந்த பூமிக்கு அல்லது இந்திய பூமிக்கு உப்பாக இருக்கும் அளவுக்கு என்னையும் உங்களையும் அவர் படைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நடக்க நாம் ஆயத்தமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த இந்திய தேசத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம்.
77 ஆண்டுகளின் சுதந்திர பயணத்திற்காக நன்றி. இந்த தேசத்திலே எத்தனையோ மொழிகளை பேசுகின்ற மக்கள் வசித்து வருகின்றார்கள். எத்தனையோ சமயங்களை பின்பற்றி வருகின்ற விசுவாசிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் மத்தியிலே நாம் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு ஒரு உப்பாக, ஒரு வெளிச்சமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை பின்பற்றி அதன்படி நடக்க பலனைத் தாரும், ஞானத்தைத் தாரும், பொறுமையைத் தாரும். எங்களே ஒப்பிக்கின்றோம், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட மிக ஆழமாக பகிர்ந்து கொண்டு திரு சுதாகர் ஜாஷ்வா ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய திருச்சபையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடுமனமாக கிறிஸ்து சபை பாமாலர்களே, பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதர் உண்டே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Sale dukkam batame
இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்கின்றோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்றுடைய சத்தியத்தின் அடிப்படையிலே இன்றைய நாளிலே இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக இணைந்து உம்மை ஆராதிக்கச் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய சீஷர்களாக உம்முடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகின்றவர்களாக பரலோகத்தில் இருக்கின்ற பிதா சர்க்குணராய் இருப்பது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே அவ்விதமான காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையினாலே எங்களுக்கு தெரிவித்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். அவைகளின்படியே நாங்கள் நடக்க எங்களுக்கு போதுமான ஞானத்தையும் விவேகத்தையும் பலனையும் தந்து உமக்கு சாட்சி பகிர அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற முது பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் இப்பொழுது ஒலித்து கொண்டிருக்கின்றதோ, யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர்களுடைய உள்ளத்திலே பதியட்டும். அதன்படியே அவர்கள் நடந்து உடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஏராளமாய் பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை கர்த்தாவே. நீர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும், அப்படியே நீர் செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். கண்ணீரோடு வியாகுலத்தோடு வாரத்தோடு தங்கள் விண்ணப்பத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதியும். நான் உங்களை திக்கற்றவராக விடேன் என்று சொன்ன கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து நிகழ்ச்சியின் முடிவிலே ஒரு பெருத்த சமாதானம் அவருடைய உள்ளத்தையும் அவருடைய குடும்பத்தையும் நிரப்ப அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். துதி கன மகிமை யாமக்கு எடுக்கின்றோம். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு சொல்லித்தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக நாம் மேலெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். துரியகிராம் தந்தை மைந்தன் தூயாவின் அன்பு கிருபை சமாதானம் ஆசீர்வாதம் பயனெடுத்துதல் நம்மோடும் நாம் கேட்ட அனைத்து தேவைகளோடும் பிறருக்கின்ற எல்லா நன்மைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.